வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை, அத சுத்தியுள்ள ஏரியா. இதுல எந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்னை. இந்த சென்னை இந்த ஏரியால நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்றது வந்து ரைட் சாய்ஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி டெவலப்ட் ஏரியா. டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அரவுண்ட் சென்னைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்த்ல பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் இருக்குது, பொன்னேரி இருக்குது. அப்புறம் வந்து கும்மிடிப்பூண்டி இருக்குது. தென் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது. இதெல்லாம் வந்து சென்னை வெஸ்ட்ல வந்துடுது. இப்ப சவுத்ல பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி, கேளம்பாக்கம், மகாபலிபுரம், செங்கல்பட்டு. இதெல்லாம் வந்து சவுத்ல இருக்குது. இப்ப நீங்க பொதுவாவே நீங்க சென்னை அரவுண்ட் சென்னை பார்த்தீங்கன்னா, சவுத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. இப்ப வந்து நீங்க பாருங்க, இப்ப பஸ் ஸ்டாண்ட் கூட சென்னை சவுத்ல தான் வந்திருக்குது. ஸோ அங்க டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். அந்த ஏரியா கொஞ்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்லாருக்கும். இதுல நம்ம வந்து சென்னை சவுத்ன்னு பாருங்களேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்ல ம வியூ ஒண்ணு இருக்குது. இதுல பாருங்க. இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒரு தாம்பரம், அப்புறம் வந்து இது வந்து மேடவாக்கம், இது சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம், அப்படியே வந்தீங்கன்னா திருப்போரூர், மாமல்லபுரம், அப்புறம் வந்து செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், குடுவாஞ்சேரி, வண்டலூர், அகைன் தாம்பரம். ஸோ இந்த ஏரியா பாருங்க. இந்த ஏரியா தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்றது பார்த்தீங்களா? இந்த ஏரியா. ஸோ நீங்க இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஏரியா எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் இது வந்து டெவலப்மெண்ட் முடிய போற ஸ்டேஜ். ஸோ இந்த ஏரியால நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஏரியா வந்து பெஸ்ட் சூட்டபிள்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வீடு கட்டணும் இப்போ. உடனே வந்து வீடு கட்டி நீங்க போணும் அப்படின்னா, இந்த ஏரியா நல்லாருக்கும். இங்க வந்து ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதே சமயத்துல வந்து இந்த ஏரியா எடுத்துக்கங்களேன். இந்த ஏரியா எடுத்துட்டீங்கன்னா, அதாவது திருப்போரூர், செங்கல்பட்டு, மகாபலிபுரம். இந்த ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் டெவலப். இப்ப நீங்க வந்து ஒரு 15 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க வந்து டெவலப்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து இமிடியேட்டா ஒரு 5 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த டெவலப்மெண்ட் பார்க்கணும். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஏரியா தான் பெஸ்ட். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ரீசன் இந்த ஏரியா டெவலப் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மகாபலிபுரத்துல இருந்து ஒரு பெரிஃபரல் ரோடு 800 வரைக்கும் போடுறாங்க. அந்த ரோடு எப்படி போகுதுன்னா, இப்படி போகுது. இந்த இடத்துல போகுது. ஸோ, ஆல்ரெடி இங்க உங்களுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் டெவலப்டு ரோட்ஸ்லாம் இருக்குது. இப்ப கூடுவாஞ்சேரியிலருந்து இப்படி ஒரு ரோடு வருது. இப்படி வந்து நெல்லிக்குப்பம் வந்து நெல்லிக்குப்பத்துலருந்து திருப்போரூர், திருப்போரூர் டூ கொட்டமேடு, அப்புறம் இந்த ம் செங்கல்பட்டு டூ திருப்பூர் ரோடு எல்லாமே நல்ல டெவலப்டு ரோட்ஸ். ஸோ, இந்த ஏரியா வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஏரியா. நீங்க இந்த ஏரியா வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்க இத பத்தி திங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.